ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகா கல்யாணம் பார்க்க போகிறோம். மகா கல்யாணத்தில் வந்துட்டு என்னடா இது அப்படி இப்படி எப்படி இப்படி அப்படின்ற மாதிரி பாட்டை போட்டு விடணும் போல் அந்த அளவுக்கு நடக்குதுங்க. இப்போ திடீர்னு பார்த்தா பிரபா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கிறாங்க. உடனே லவ் ஃபெயிலியரில் இருந்தவங்க திடீர்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி ஆச்சு. இங்கே வந்தவங்க இவங்க 2 பேரும் பயங்கர ஹாப்பிங்க. அதாவது ஐஸ்வர்யாவும் மகாவும் ஸ்வீட் எடு கொண்டாடு கண்ணா லட்டு தின்னு ஆசையா அந்த ரேஞ்சுக்கு பேச்சுங்க இவங்களோட ரியாக்ஷனு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவை கைக்குள்ளேயே வச்சுக்கோடான்னு சொல்லிட்டு நம்ம சகுனி சித்ரா கௌதமுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பணத்தை கொடுத்து இந்த பணத்தை வச்சு பிரபா கல்யாணத்தை வந்து ரெடி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் இது நடக்க, இன்னொரு பக்கம் அனாமிகா வந்து மகாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணா பிளான் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்ம சூர்யா ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கே போகாமல் பொண்டாட்டியை இப்போடா கரெக்ட் பண்ணுறதுன்ற ரேஞ்சுக்கு போகிறாங்க. தம்பி, இந்த விஷயத்தில் நீ ரொம்ப வீக்காக இருக்கப்பா. 400 புக்கு வாங்கி படித்தாலும் நீ திருந்தவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவர் வந்துட்டு பொண்டாட்டி ஏதாவது பண்ணி பண்ணி ஆகணும்னு சொல்கிறதுக்காக உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இவங்க வந்துட்டு தங்கச்சி கல்யாணத்துக்காக எப்படியாவது ஆர்ட், அதுவும் நிறைய டிசைன்லாம் வரைஞ்சி எப்படியாவது அனுப்பி நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு கவலைடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்க டைம்ல உனக்கு என்னத்துக்கு பணத்துக்கு கவலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தன்மானத்தை தூண்டி விடுற மாதிரி பேசிட்டாரு நம்ம சூர்யா. சொன்ன உடனே செம்ம கோவமாயிடுச்சு. உங்களுக்கு ஏன் பொண்ணுங்களுக்குலாம் தன்மானம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டு படுத்துட்டாங்க. இதை பார்த்தாலே சூர்யா, நீ சொல்ல வர விஷயம் கரெக்டடா, ஆனால் கன்வே பண்ற விதம் தாண்டா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சுக்கிறாரு. அவனா மனசாட்சி வெளியே எட்டி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ